திமுக உட்பட பல்வேறு கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்பையும் மீறி தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதற்கு முன்னோட்டமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் அப்படியே ப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் என்னென்ன இருந்தது, யார் யார் இடம் பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறத எதையுமே நம்ம பார்க்க முடியாது. இதில் மிகப்பெரிய அச்சம் ஏற்கனவே நமக்கு நிலை நிற்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வாக்காளர்களை இந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கக்கூடும் அப்படிங்கிற அச்ச உணர்வு நமக்கு எழும்பி இருக்கு. அது மட்டுமல்ல, வேறு பல மாநிலங்களிலும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் வட மாநிலங்களிலிருந்து குடிபெயர்ந்து இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்களை இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்த்து நம்முடைய ஜனநாயக வாக்களிக்கும் நடைமுறையை தலைகீழாக மாற்றக்கூடிய, சிதைக்கக்கூடிய வேலையை இந்த பிஜேபியும் தேர்தல் ஆணையம் செய்யக்கூடும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்பி இருக்கு. இனி பார்த்தீங்கன்னு சொன்னா பிஎல்ஓக்கள் எல்லாம் வீடு வீடாக அந்த ஃபார்மை தந்து நிரப்பி இந்த வேலைகளை தொடங்க போறாங்க. என்னென்ன நடைமுறைகள் இருக்கும், வாக்காளர் உரிமையை பாதுகாக்கணும், இல்லைன்னா எப்படி எல்லாம் நம்முடைய வாக்குகள், வாக்குரிமை பறிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திட்டமிட்டு மிக தீவிரமாக இந்தியாவில் ஜனநாயகத்தை படுகுழியில தள்ளக்கூடிய வேலையை தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்கிற பேரில் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எப்படி ஒரு கொள்ளை கூட்டம் ரொம்ப சீரியஸாக நேர்த்தியாக திட்டமிட்டு வேலை செய்வாங்களோ அப்படி இந்த தேர்தல் ஆணையம் பண்ணிட்டு இருக்கு. ஏன் இந்த குற்றச்சாட்டு நம்ம வைக்கிறோம்னு சொன்னால், ஏற்கனவே எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்ட பீகாரில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கினாங்க. அதுக்கு முறையான பதில், எதுக்காக நீக்கப்பட்டது அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொல்லல. உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு. அதை நீங்க பதிவு பண்ணுங்க, என்ன காரணத்திற்காக இந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத. அதை எதுவுமே சொல்லல. எல்லாமே நாங்க செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நீதிமன்றத்தில் இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஒன்று நீதிமன்றம் சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்கல, இல்லைன்னா நீங்க சொல்லிட்டே இருங்க, நாங்க செஞ்சுட்டே இருக்கோம் அப்படிங்கிற முறையில தான் இந்தியாவில் இந்த நடைமுறை எஸ்ஐஆரை இவங்க நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ பீகார்ல இந்த கேஸ் நிலை நிற்கக்கூடிய இந்த நேரத்திலே அங்க எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அப்போ அது மாதிரியே அந்த மாடல்லையே இவ்வளவு நெருக்கடியான இந்த கால சூழ்நிலையில கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்குள்ளால எலெக்ஷனுக்கு போகக்கூடிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், இதுல எல்லாமே இவங்க செய்யறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கான ஒரு அஜெண்டா அவங்க செட் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏற்கனவே 1950க்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க 7 முறையாக 7 தடவை எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா அப்பம் இல்லாத, அந்த நேரம் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில இந்த எஸ்ஐஆர்னு சொன்னாலே ஒரு பீதி உருவாகி இருக்குன்னா அதுக்கு இவர்களுடைய பின்னால ஒரு அஜெண்டா இருக்கு அப்படிங்கிறது தான் காரணமே தவிர வேற எதுவும் இல்லை. இதுக்கு முன்னால இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படும் போது இந்திய கசட்ல, அரசாங்கத்தினுடைய கசட்ல அவங்க அறிவிப்பாங்க, பத்திரிகைகளில் போடுவாங்க, போட்டு முறையாக என்னென்ன ஆவணங்கள் நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசுவாங்க. அதற்கான பயிற்சிகள் எல்லாம் இந்த பிஎல்ஓக்களுக்கு, தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 1 to 1.5 வருஷம் நீண்டு நிற்கக்கூடிய இந்த பயிற்சி அது நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் நடந்தது. எல்லா இதுலயுமே குறைபாடுகள் இதெல்லாமே இருக்கும், சிக்கல்கள் இருக்கும், அது இல்லைன்னு இல்லை. ஆனா அவர்களுக்கு அந்த காலத்துல ஒரு நோக்கம் இருந்தது. என்னன்னா, எந்த வாக்காளர்களும் இந்த பட்டியலிருந்து நீக்கப்படக்கூடாது, முடிந்த அளவுக்கு 100% இந்த ஜனநாயக கடமையை ஆற்றுறதுக்கு வாக்காளர் பட்டியலில் யாரையெல்லாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்துகிறோம். ஆனால் இப்பவும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் நடக்கிறதெல்லாம் தலைகீழாக இந்த தேர்தல் ஆணையம் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பாடாக நமக்கு இருக்குது. என்னென்னா, இவங்க இப்போவும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தகுதியான எந்த வாக்காளர்களும் இந்த பட்டியலில் நீக்கப்படக்கூடாது, அதே மாதிரி தகுதியற்ற யாரும் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இவங்க தகுதியற்ற வாக்காளர்கள் அப்படின்னு மீன் பண்ணுறது யாருன்னு சொன்னால், பிஜேபிக்கு ஓட்டளிக்காத வாக்காளர்கள். அதில் பெரும் பகுதியினரை இவங்க நீக்கணும். அதை தான் இவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க,
இறந்தவர்கள் இந்த பட்டியலில் இருக்கக்கூடாது, இந்த தொகுதியிலேருந்து வேறொரு தொகுதிக்கு மாறி போயிருப்பாங்க இந்த வாக்காளர்கள், அவங்கள வந்து நீக்கணும், 2 தொகுதியில் வந்து இருப்பாங்க அவர்களை நீக்கணும், இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் மேலோட்டமாக சொல்லுவாங்க. ஆனால் இவங்க செய்ய போகிறது, இவங்களுடைய திட்டம் வந்து மிக நேர்த்தியாக பிஜேபிக்கு சாதகமான திட்டமாக நாடெங்கிலும் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாக்காளர் பட்டியலை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வாக்காளர் பட்டியலில் நமக்கு முன்னால் யார் இருந்தாங்க, ஒருவேளை 2002 இந்த வாக்காளர் பட்டியலில் யாரெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க. 2002க்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த வாக்காளர்களை பரிசோதனை பண்ணுறது தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னால் இருக்கிறவங்க இங்கே இருக்கக்கூடிய பூர்வீக குடிகளாக இருப்பாங்க, இந்திய குடிமக்களாக இருப்பாங்க. அதுக்கு பிறகு வந்தவங்க எல்லாம் வெளிநாடுகள்லேருந்து வந்து சேர்ந்தவங்க இந்த பட்டியலில் சேர்ந்திருக்க கூடும் அப்படிங்கிறதனுடைய அடிப்படையில் தான் இவங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் குடியுரிமையை பரிசோதிக்கக்கூடிய வேலை கடமை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது, அது உள்துறை அமைச்சகத்துக்கு உள்ளது. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வீடுகளில் வந்து பிஎல்ஓக்கள் 3 தடவை வருவாங்க. ஒரு வாக்காளரை வந்து பிஎல்ஓ வந்து 3 தடவை வந்து சந்திப்பார், வீடுகளில் வந்து சந்திப்பார். அவர் ஒரு ஃபார்ம் தருவார், அதில் நம்முடைய பேர், நம்முடைய அடையாள அட்டை இதெல்லாமே ஒட்டப்பட்டிருக்கும், அதில் பிரிண்ட் பண்ணியிருக்கும், அதில் வந்து எபிக் நம்பர்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்ணி கொடுக்கலன்னா நம்முடைய வாக்கு வந்து இழக்கக்கூடும். இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த காலகட்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் வடகிழக்கு பருவமழை பெய்யக்கூடிய காலகட்டம். விவசாயிகள் வந்து இந்த சிக்கல்களுக்கு உள்ளால இருப்பாங்க, பிரச்சனைகளுக்கு உள்ளால இருப்பாங்க. அப்போ இதை பார்க்க முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி மாதம் வந்து நமக்கு பொங்கல் விழா வருது. இந்த பொங்கல் விழா நடக்கக்கூடிய நெருக்கடிகளில் இதை பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருக்கிறாங்க. என்னென்னா குறைந்த கால அளவு, ஒரு 3-4 மாதத்துக்குள்ளாலே இதை அதிரடியாக செய்து முடிக்கக்கூடிய வேலையை வந்து தேர்தல் ஆணையம் முடுக்கி விட்டுருக்கு. அதில் தான் நமக்கு மிகப்பெரிய கேள்வி எழும்பியிருக்கு. இப்போ வந்து நவம்பர் 4 டிசம்பர் 9 வரைக்கும் இந்த சரிபார்ப்பு வேலைகள்லாம் நடந்து அந்த பட்டியலை வந்து அதுக்கப்புறம் வெளியிடுவாங்க. இதில் புலம்பெயர்ந்து வெளியூர்களில் வேலைக்கு போயிருக்கிறவங்க, அது மாதிரி வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறவங்க, இவர்கள் எல்லாம் இதில் வந்து பதிவேற்றப்படணும். நீங்கள் பிஎல்ஓக்கள் வரும்போது நம்ம இருக்க மாட்டோம், புலம்பெயர்ந்த வெளியூர்களில் வேலை செய்கிறவங்க இருக்க மாட்டோம். அதனால நம்மளுடைய பேர்கள் வந்து இந்த பட்டியலிருந்து விடுபடக்கூடும், அதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, இங்கே பழங்குடி மக்கள், அது மாதிரி சில சமூக மக்கள் வந்து புலம்பெயர்ந்தே அவங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. சொந்த வீடு இருக்காது, ஒரு செட்டு மட்டும் போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த மலையோரங்களில் வாழக்கூடிய, காடு பகுதிகளில் வாழக்கூடியவங்க, குறவர் ஜாதி மக்கள், இப்படிப்பட்ட பல்வேறு மக்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிலையான விலாசம் இருக்காது, அட்ரஸ் இருக்காது. அவர்கள் அதற்கு முன்னால் அவங்க அப்பாக்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் அவங்கள்ட்ட இருக்காது. இப்படிப்பட்ட ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அப்போ நீங்கள் எழுதி கொடுக்கும்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஒரு ஃபார்ம் தருவோம். அந்த ஃபார்மில் வந்து உங்களுடைய விலாசங்கள், உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே எழுதி நீங்கள் தந்துடணும். தந்த பிறகு நாங்கள் ஒப்புமைப்படுத்தி பார்ப்போம். எது 2002க்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் உங்களுடைய பேர் இல்லைன்னா நாங்கள் நீக்கிடுவோம். நாங்கள் நீக்கிட்டு உங்களுடைய அம்மாவுடைய பேர் இல்லைன்னா உங்களுடைய உறவினர் யார் இருந்தாங்க 2002 பட்டியலில் உங்களுடைய உறவினர் பேர் கேட்குறாங்க. அப்போ நம்முடைய அப்பா பேரையோ அம்மா பேரையோ எழுதணும். வைங்க. அப்படி எழுதும்போது அவங்க வந்து இந்த நாட்டினுடைய குடிமகனா அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் கொடுக்கணும். இப்போ என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க, அவர்களுடைய வாக்காளர் அந்த உரிமை அட்டை இருக்குல்ல, அது என்கிட்ட இருக்காது, தொலைஞ்சு போயிருக்கும். இல்லைன்னா அதை கவனமாக பாதுகாப்பாக வச்சிருக்க மாட்டேன். நான் அவர்களுடைய நம்பரை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுதல. அது வேற. நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய 2002க்கு முன்னால் இருக்கக்கூடிய லிஸ்ட்டு, அந்த பட்டியலில் எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய பெற்றோர்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா மேற்கு வங்க மாநிலத்தில் இது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. இதில் நீங்கள் மிகப்பெரிய திட்டத்தை வச்சுருக்கீங்க.
உங்களுக்கு தேவையான நபர்களை அந்த பட்டியலில் வச்சிருக்கிறதும் அந்த பட்டியலில் இருந்து நீக்கக்கூடிய வேலையை நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. இப்போ மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவில் குமா கிராம பஞ்சாயத்தில் அசோக் நகர்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் 2002க்கு முன்னால் எந்த வாக்காளர்களும் இல்லை அப்படின்னு சொல்லி மொத்தமாகவே அந்த வாக்காளர் பட்டியலேருந்து எல்லாரையும் வந்து நீக்கி இருக்கிறாங்க. நல்ல வேளையாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு வயதான மனிதர், அவர் வந்து இந்த ஏற்கனவே 2002ல் இந்த வாக்காளர் பட்டியலெல்லாம் எடுத்து சேகரித்து வச்சிருக்கிறாரு. அதில் எடுத்து கொண்டு வந்து 900 வாக்காளர்கள் வந்து இருக்கக்கூடியதை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. இது திரிணாமுல் காங்கிரஸினுடைய மூத்த தலைவர் குணால் கோஷ் வந்து பத்திரிகையாளர்கிட்ட இந்த விஷயத்தை பேசியிருக்கிறாங்க. அப்போ என்னன்னா, இந்த பட்டியலை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க, அப்புறம் இந்த பட்டியலில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு அந்த நபர்களை நீக்கக்கூடிய வேலைகளை வந்து செய்கிறீங்க. ஏன்னா 2002ல் இருக்கக்கூடிய அந்த பட்டியலை வந்து யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. அது மாதிரி இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆரில் நீங்கள் வந்து இந்திய குடிமகன் அப்படிங்கிறதுக்கான ஆவணங்களை எல்லாம் கேட்டு பெற்றுட்டு இருக்கீங்க. இதற்கு முன்னால் நடைமுறைப்படுத்தின எஸ்ஐஆரில் அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையே இல்லை. 2002ல் நீங்கள் உங்களுடைய தேர்தல் ஆணையம் அனுப்பின சுற்றறிக்கையை வந்து நீங்கள் வந்து மறைச்சிட்டீங்க. அது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த சைட்டில் வந்து இல்லை. அப்போது நீங்கள் திட்டமிட்டு நிச்சயமாக வாக்காளர்களை நீக்கணும் அப்படிங்கிற பேரில் தான் இதெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உதாரணமாக சொல்கிறேனே, இப்போ குமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் ஒரு பகுதியில் கணிசமாக மீனவர்கள் இருக்கிறாங்க, இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொத்தனார் வேலைகளுக்கு போகக்கூடிய அந்த மக்கள் வந்து மிகுதியாக இருக்கிறாங்க. குமரி மாவட்ட அந்த சூழல் தெரியும். ஏற்கனவே பிஜேபி அங்கே வெற்றி பெறுறதுக்காக மிகப்பெரிய அளவில் போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமாக வந்து குமரி மாவட்டம் இருந்துகிட்ருக்கு. அப்போது இன்னைக்கு புலம்பெயர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மீனவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது தெரியும். அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே நிச்சயமாக பிஜேபிக்கு ஓட்டளிக்க மாட்டாங்க. இன்னுமே அங்கே வெவ்வேறு வேலைகளில் ஈடுபடுறவங்க கேரளத்திற்கு போய் வேலை பார்க்குறாங்க. அந்த மக்களையும் நீங்கள் கணிசமாக நீக்கிட்டீங்கன்னா பிஜேபி வெற்றி பெற வைக்கிறதுக்கான வேலை மிக சுலபமாக நடக்கும். அந்த வேலையை நீங்கள் கோவை மாதிரியான இடங்கள்லையும் செய்யக்கூடும். ஏற்கனவே வட மாநிலங்கள்லேருந்து இங்கே வேலைக்காக வந்து தங்கி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கணிசமாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி அளவிற்கான தொழிலாளர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. இப்போ தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6.36 கோடி. நீங்கள் கிட்டத்தட்ட 60 லட்சம் வாக்காளர்களை மட்டும் நீங்க வெளியிலேருந்து சேர்த்தீங்கன்னு வைங்க, வட மாநிலங்கள்லேருந்து கிட்டத்தட்ட 10% வாக்காளர்கள் தமிழக வாக்காளர்கள் பட்டியலில் வந்து வடமாநில தொழிலாளர்களாக இருப்பாங்க. அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த வாக்களிக்கக்கூடிய உரிமை, வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய உரிமை, இதெல்லாம் எந்த அளவுக்கு தலைகீழாக மாறும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினச்சி பார்க்கணும். ஏன்னா அவனுக்கு 2 தான் தெரியும். மிகுதியானவனுக்கு அவனுக்கு தாமரை தெரியும், கை தெரியும். ஆர்எஸ்எஸ் காரங்க, பிஜேபி காரங்க இங்கே மூல முடுக்கெல்லாம் போய் வடமாநில தொழிலாளர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை வந்து படு தீவிரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோவை, ஈரோடு மாதிரியான இடங்களில் வந்து இன்னும் சிறப்பாக ரொம்ப நுணுக்கமாக வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. வாரம் கூட்டம் போடுறது, அது மாதிரி வந்து வடமாநில தொழிலாளர்களுடைய விழாக்களில் வந்து இங்கே சிறப்பிக்கிறது, வட மாநிலங்கள்லேருந்து இங்கே அமைச்சர்கள் வந்து இந்த மக்களை சந்திக்கிறது, அவர்களோட பேசுகிறது, இப்படியெல்லாம் மிக நெருக்கமாக அவர்களோட இருப்பாங்க. அப்போது நமக்கு பாதுகாப்பு பிஜேபிக்கு ஓட்டு போடுறது தான் அப்படிங்கிறது அவன் மைண்ட் செட்லேயே உருவாகும். அப்போ அவன் யாருக்கு ஓட்டளிப்பான்? பிஜேபிக்கு ஓட்டளிப்பான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தையே தலைகீழாக சிதைக்கக்கூடிய வேலையை வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணுது அப்படிங்கிறது தான் நமக்கு எழக்கூடிய மிகப்பெரிய சிக்கலாகவும் கேள்வியாகவும் இருக்குது. இதை எதிர்கொள்றதுக்கு தமிழக மக்கள் நிச்சயமாக தயாராக இருக்கணும். மிக தீவிரமாக இருக்கும் வரக்கூடிய நாட்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவர்கள் மேலோட்டமாக சொல்கிறதெல்லாம் நல்லது மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க, எந்த சிக்கலும் இல்லை, அதை பார்த்து நாங்கள் இது பண்ணிக்குவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கும்போது தான் உங்களுடைய அப்பாவினுடைய அம்மாவினுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாத காலம்தான் அதற்கான கால அவகாசம். நம்ம சாதாரண ஒரு தமிழக அரசினுடைய நலத்திட்டங்களுக்கே எந்த அளவுக்கு போய் நம்ம கியூவில் நிற்கும்,
நம்ம தமிழக அரசினுடைய திட்டங்களுக்கே சேவை மையத்தில் போய் எந்த அளவுக்கு கூடி நின்று கூட்டமாக அந்த வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்கோம், நம்முடைய சர்டிஃபிகேட்டில் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய கால அவகாசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பர் 9 அடுத்த வருஷம் ஜனவரி தொடக்கம் வரைக்கும் இதற்கான அப்பீல் வந்து பண்ணலாம். நம்முடைய பேர் விடுபட்டிருந்தா அதற்கான அப்பீல்களை வந்து நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இந்த கால அவகாசத்துக்குள்ளால இப்படி கோடிக்கணக்கான மக்களுடைய வாக்குகளை சரி பண்ணி மறுபடியும் ஏற்ற முடியுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதுக்குள்ளால பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் வந்து எலெக்ஷன் தேதியை அறிவிப்பாங்க. அப்படியே வந்து நம்ம எலெக்ஷனுக்கு போவோம். இதில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் விடுபடுறதுக்கான வாய்ப்பும் சூழலும் இருக்குது. அதை தெரிஞ்சே தான் தேர்தல் கமிஷன் வந்து இந்த வேலையை வந்து முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனாலும் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. தமிழக அரசும் சரி, திமுகவும் சரி, இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் சரி, எந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.